வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம் சிம்பிளிஃபை. ஓகேவா? இது வந்து என்னது டிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இங்க தேசம் ஒண்ணுதான் செய்ய வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சிடலாம். என்ன ரூல்ஸ் இதெல்லாம் சிம்பிளிஃபை ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிளாக்கு மாற்றணும். ஓகே, மாற்றிடலாமா? அப்போ வந்து 2a² + 5a + 3 என்ன வரும்? இது 2 3s are 6. இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியது 6, ஆட் வந்து 5. இப்போ 1 ஓகே, மல்டிப்ளை பண்ண வேண்டியது 6, ஆட் பண்ண வேண்டியது என்னது 5. அப்போ 2 3s are 6. ஓகேவா? அப்போ 5 ஆகுமா? அப்போ வந்து நமக்கு என்னது இது வந்து எழுதி தான் பண்ணணும். 2a² + 2a + 3a + 3. இதில் 2 வெளில எடுத்தா என்ன வரும்? 2a வெளில எடுத்தா 2a வெளில எடுத்தா என்ன வரும்? a + 1. இப்போ a + 1 இங்கே வந்து 3 வெளில எடுக்கும். இப்போ நமக்கு கிடைக்க வேண்டியது 2a + 3 1, a +ங்கிறது 1. அடுத்து என்னது 2a² + 7a + 6. இதுவுமே என்ன வரும்? காமன் ஷேப்பில் பண்ணும்போது 2 6 are 12. மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரணும், ஆட் பண்ணும்போது 7 வரணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும்? 12 4 3s are 12 வருமா? அப்போ 4 3s are ஆட் பண்ணும்போது நமக்கு 12 வருதுல்ல. அப்போ 2a² + 4a + 3a + 6. இப்போ 2a வெளில எடுத்தா a + 2. இப்போ a + 2 வரும், +3 வெளில எடுக்கும். இப்போ 2a + 3ங்கிறது 1, a + 2ங்கிறது 1. சரி, இந்த ரெண்டு சேர்த்து மூணாவது கண்டுபிடிப்போமா? a² + 6a + 5. இதுவும் டைமென்ஷன் தான். என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணும்போது 5 வரும், ஆட் பண்ணும்போது 6 வரும். இப்போ 1 5s are 5 அப்படிதானே? அப்போ ஆட் பண்ணும்போது 6 வந்துச்சா? ஓகே, இப்போ a² + a + 5a + 5. a எழுதுனா a + 1, a + 1. இங்கே வந்து என்ன வரும்? இது நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க டைரெக்டாக எழுதிடலாமா? இங்கே வந்து நம்பர்ல இல்லை. அப்போ என்ன வரும்? a + 1 1, a + 5ங்கிறது 1. அடுத்து என்னது? -5a² -35a -50. இதை பார்த்தா 5 வந்து காமனாக இருக்குது, மைனஸும் காமனாக இருக்கும். -5 வெளில எடுத்துடலாம். இப்போ a² + 7a + 10. ஓகேவா? மைனஸ் வெளில வந்துட்டு வந்ததா, மைனஸ் வந்து இங்கெல்லாம் ப்ளஸ் ஆயிடுச்சு. இதுவும் டைமென்ஷன் பண்ணிடலாமா? என்ன வரும்? மல்டிப்ளை 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். இப்போ 2 5s are 10. நமக்கு ஆன்சர் -5 a + 2 1, a + 5ங்கிறது 1. ஓகே, எல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2a² + 5a + 3. சரி, நான் இதில் டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வரும்? இதுக்குள்ளது என்னது? 2a + 3. அடுத்து என்னது? a + 1 டிவைடட் பை இது என்னது? 2a² 2a + 3 a + 2 டிவைடட் a + 1 a + 5 divided -5 into a + 2 into a + 5. இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது. அதுதானே? டிவிஷனில் இருக்கும்போது நம்ம இங்கே எழுதுகிற சரி, அங்கே இடம் இல்லாதனால டிவிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா என்ன செய்யணும்? மல்டிப்ளை எழுதணும். மல்டிப்ளை எழுதும்போது தள்ளி மாற்றி வரும். அப்போ 2a + இது வந்து அப்படியே இருக்கும், டிவைடட் 2a + 3 a + 2 இது அப்படியே தான் இருக்கும். இதை வந்து மல்டிப்ளை போட்டு என்ன செய்யணும்? தலையில் எழுதணும். கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே. அப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க முடியும். ஓகே, இது வந்து ரூல்ஸ் தான். டிவைட் ஆகுறது இந்த மல்டிப்ளை ஆகும்போது என்னது? இது தலை கூட்டாகும். அப்போ a + 1 a + 5 தலை மாற்றி எழுதியாச்சு. இதை தான் எழுதணும், இது அப்படியே தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோல் அப்படியே இருக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? மாற்றி எழுதணும். ஓகேவா? இன்னும் எதாவது வெட்டு போனோமா பார்க்கலாமா? a + 1 a + 1 a + 5 a + 5 a + 2 a + 2 2a 3 2a 3.
அப்போ நமக்கு வர ஆன்சர் என்னது -5. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதில் வந்து மல்டிப்ளைக்கும் டிவிஷனுக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். லாஸ்ட்ல இது என்ன செய்யணும், இந்த சைடு உள்ளதை தலைப்புல எழுதணும். எழுதிட்டு நம்ம என்ன செய்யணும், காமனாக இருக்கிறதெல்லாம் வெட்டிடணும். அவ்வளோதான். ஓகே, இதில் பார்த்துக்கலாமா? இது பார்த்தோன்னா எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ b² + 3b - 28 இது எல்லாமே டைமென்ஷன். ஆனால் அதில் ஒரு நல்ல திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு அது வந்து இது வந்துடும் கரெக்டாக. ஓகேவா? எனது மல்டிப்ளை பண்ண வேண்டியது -28 ஆட் பண்ண கிடைக்கிறது +3. நான் என்ன சொன்னேன், மல்டிப்ளைல மைனஸ் வந்துச்சுன்னா ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். கண்டுபிடிக்க 2 நம்பரில் ஒரு நம்பருக்கு. இங்கே வந்து ப்ளஸில் இருக்கனால அந்த நம்பரில் பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். பண்ணிடலாமா? 28 வந்து என்ன வரும், 7 4s are 28 அப்படின்னா இதில் வந்து பெரிய இதில் வந்து ஆன்சர் 3 இருக்கு, ப்ளஸ் இருக்கனால சின்ன நம்பரில் மைனஸ் வரும். இது டைரக்ட் எழுதிடலாமா? இங்கே நம்பரில் எல்லாம் டைரக்ட் எழுதிடலாமா? அப்போ 7 + b + 7 ஒன்று, b - 4 ஒன்று. ஓகே, அடுத்து ரெண்டாவது என்னது, b² + 4b + 4. இது என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் வந்து +4 ஆட் பண்ணாலும் +4 வரும். இப்போ 2 ஓகேவா? இப்போ b + 2 1, b + 2ங்கிறது 1. ஓகே, அடுத்து வந்து என்னது, b² - 49. இது எப்படி எழுதலாம், b² - 7² எழுதலாம். அப்போ a - b இருக்கலாம், a² - b² ஃபார்முலா இருக்கா? அப்போ என்ன வரும், a - b × a + b. அதுதான். ஓகே, எல்லாமே நம்ம யோசிச்சு செய்யறதெல்லாம் இருக்கு சரியா? -5b - 14. இது வந்து டைமென்ஷன். மல்டிபிள் பண்ணா -14, ஆட் பண்ணா -5. ஓகே, அப்போ மல்டிப்ளைல வந்து மைனஸ் இருந்ததுன்னா வந்து என்னது, ஒரு நம்பருக்கு மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ஆன்சர் மைனஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம், பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 14 என்னது, 2 7s are 14. இப்போ பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கும். ஓகே, அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து வந்துருச்சா? ஓகே, அப்போ b - +2 1, b - 7ங்கிறது 1. ஓகே, 4 கண்டுபிடிச்சா சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? b² + 4b + 4 divided b² - 49 divided by b² - 5b - 40 is equal to first உள்ளது என்னது, b + 7 b - 4 into இது என்னது, b + 2 b + 2 divided இங்கே வந்து என்ன வரும், b - 7 b + 7 divided b + 2 b - 2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதலாம், b + 7 × b - 4 divided b + 2 × b + 2 into போடும்போது எனக்கு கீழே உள்ளது மேலே வரும், மேலே உள்ளது கீழே வரும். ஓகே, இன்னும் வந்து இதுவும் போகுமா, இதுவும் போகுமா? அடுத்தது b + 7 b + 7. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்து, நமக்கு b - 4 1 divided by b + 2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? பார்க்கும்போது திரும்ப தடவை செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்க்கும்போது ஐயோ என்ன d 7 இன்னும் கிடக்குன்னு இருக்கும். நம்ம டைமென்ஷன் இப்போ எத்தனை வாட்டி திரும்ப பண்ணோம், எதில் மைனஸ் போகணும் எதில் ப்ளஸ் போட்டு தெரிஞ்சாலும் டக்குன்னு எழுதி இது வந்து ஈஸியாக இருக்குது. அப்படி இந்த சம்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க, டிவிஷன் மல்டிப்ளிகேஷனில் ஒரு சம்மில் 2 மார்க்லாவது கேட்பாங்க. ஓகேவா? இது மாதிரி பார்த்தோன்னு இப்படி பயந்துடக்கூடாது, ஈஸி தானே. டக்குன்னு அதில் பொட்டாசி எழுதியாச்சு அவ்வளோதானே. டைமண்ட் ஷேப்புங்கிறது இந்த மைனஸ் ப்ளஸில் தான் வரும். அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ் மட்டும் மண்டல எப்பவுமே சம்ம படிக்கக்கூடாது, ரூல்ஸும் அந்த மெத்தடு மட்டும்தான் படிக்கணும். இந்த மாதிரி மைனஸ் வரதுக்குள்ளன்னு சொல்லியிருந்தேன், அதை மட்டும் மைண்டில் வச்சு நம்பர் எடுத்து போட்டாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, x + 2y 4y divided x² - y - y 6/12y² பண்ணிடலாமா? இதில் x + 2 ஒன்றும் பண்ண முடியாது, 4y ஒன்றும் பண்ண முடியாது, இது மட்டும் ஒன்று பண்ணலாம். அதனா அப்போ x² - x - 6 டைமென்ஷன் தான்.
என்னது -6 வரணும். ஆட் பண்ணால் -1 வரணும். இப்போ 2 3s are 6. இதில் மைனஸ் இருக்கனால என்ன வரும்? பெரிய நம்பரில் மைனஸ் வரும். ஓகே, அப்போ x + 2 1, x - 3ங்கிறது 1. இது எதுவுமே பண்ண முடியாது. பண்ணியிருப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2/4y divided x² - x - 6/12y². இப்போ x - 2க்கு அப்படி தான் இருக்கும், 4 அப்படி தான் இருக்கும், டிவைடட் x + 2 into x - 3 divided 12y². அப்போ நம்ம என்ன மல்டிபிள் எழுதணும்ல? x + 2 into 4y into 12y² divided by x + 2 x - 3. இதுவும் போகும். இந்த yக்கு 1 போகும். அது 1 இருக்கும். 4 4 3s are 12. அப்போ 3/x - 3. இதுதான் என்னது? இதோட ஒரு y இருக்குல்ல, அப்போ 3y/x - 3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இது சின்ன சம். ஓகே, 4th சம் பார்க்கலாம். இதை பார்த்தா தெரியுது, இதை பண்ணணும். அப்படிதானா? பார்த்தாலே தெரியுது. அப்போ பண்ணிடலாமா? 12t² - 22t + 8. இதை பார்த்தா தெரியுது. எப்படி சிம்பிளா ஃபர்ஸ்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இது காமனா 2 இருக்கிறது. அப்போ 2 எழுதலாமா? இப்போ 6t² - 11t + 4. ஓகேவா? இதை பார்த்தா இதுக்கு டைமென்ஷன் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணது 6 4s are 24. ஆட் பண்ண வேண்டியது -11. ஓகேவா? அப்போ 8 3s are 24 வரும். இங்கே சிம்பிள் ப்ளஸ்ல இருக்கனால இங்கே மைனஸ்ல இருக்கனால 2 சிம்பிள் என்னதான் இருக்கும்? மைனஸாக இருக்கும். அப்போ தான் ஆட் பண்ணவும் முடியும். ஓகே, 2 into 6t² minus 3t minus 8t plus 4. இப்போ 2 into என்ன வரும்? 3t வெளில எடுப்போம். 3t வெளில t minus 1. t minus 1 வெளில வரும் minus 4 வெளில எடுப்போம். அப்போ 2 into t minus 1 ஒன்று, 3t minus 4ங்கிறது இன்னொன்று. ஓகேவா? ஓகே, அடுத்து என்னது? ஓகே, சரி இதில் ஒரு தப்பு வந்துச்சு. ஓகே, ஈக்குவல் டு 2 என்னது? இங்கே 3t வெளில எடுப்போம். அப்போ தான் அப்போ இங்கே ஒரு 2t இருக்கும். 2t minus 1, இங்கே 2t minus 1. இப்போ -4 வெளில எடுத்தால் தான் நமக்கு என்னது? 8t minus plus 4 வரும். அப்போ 2 into 2t minus 1ங்கிறது 1, 3t minus 4ங்கிறது 1. ஓகே, அடுத்து இதை பண்ணிடலாமா? 3t² plus 2t minus 8. ஓகே, இது டைமண்ட் ஷேப்பில் பண்ண என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 8 3s are -24. ஆட் பண்ணும்போது 2 வரணும். ஓகேவா? இப்போ -24 நம்ம என்ன வரும்? 6 4s are 24. அப்படிதான். அப்போ 6 4. அப்போ இது மல்டிப்ளை, இது மைனஸில் இருக்கிறதுனால ஒரு நம்பர் மைனஸ் வரும். இங்கே என்னது? ப்ளஸில் இருந்தனால பெரிய நம்பரில் மைனஸ் வரும். ஓகே, இப்போ 3t² plus 6t minus 4t minus 8. இப்போ 3t வெளில எடுத்தோம்னா t plus 2. இப்போ t plus 2 வரும். -4 வெளில எடுப்போம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? t plus 2ங்கிறது 1, 3t minus 4ங்கிறது 1. அது இங்கே 2t² plus 4t இருக்கு. இதை பார்த்தா என்ன தெரியுது? 2 காமனாக இருக்கு. அப்போ 2 எழுதலாமா? tயும் காமனாக இருக்கு. 2t t plus 2. 2t into t plus 2. ஓகே, எல்லாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இதுக்கு பதிலாக என்ன வரும்? 2 into 2t minus 1, 3t minus 4 divided 3t divided 3t square t plus 2 into 3t minus 4 divided 2t into t plus 2. இன்னும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2t minus 1, 3t minus 4, 3t into t plus 2, 3t minus 4, 2t into t plus 2. Sorry, தலையிலெல்லாம் வரணும். 2t into t plus 2 divided t plus 2 into 3t minus 4.
ஓகே இட்டு கொடுக்க முடியுமா பார்க்கலாமா 3t minus 4 3t minus 4 t plus 2 t plus 2 ஒரு t ஒரு t ஓகே மீதி எதுவுமே நம்ம வந்து என்னது போகாது அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2 இங்கே ஒரு 2 இருக்குதுன்னா அப்போ 2 into 2t minus 1 divided by 3 இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா சாரி 2tல இங்கே ஒரு t இருக்குல்ல அது நம்ம 2 நம்ம வந்து மற்ற இது கேன்சல் பண்ணலப்போ 4 into 2t minus 1 divided by 3 இதுதான் இதோட ஆன்சர் ஓகேவா okay fourth பாருங்க if x equal to a square plus 3a minus 4 by 3a square minus 3 and y is equal to a square plus 2a minus 8 by 2a square போட்டுறாங்க find the value of x square y square y raised to minus 2 ன்னு வந்திருக்காங்க first x எடுத்துறோமா x ல வந்து பாருங்க a square plus 3a minus 4 divided by 3a square minus 3 இருக்கு இத பார்த்தா நம்ம என்ன செய்யணும் ஈக்குவேஷன்ல பண்ணலாமா டைமென்ஷன் பண்ணலாமா அப்ப நம்பர் சிம்பிளிஃபைமா ஓகே multiply minus 4 இது வந்து 3 மைனஸ்ல வந்துச்சுன்னா ஒரு நம்பர் மைனஸ் கீழே வந்து பிளஸ்ல வந்தா அதுல பெரிய நம்பர் பிளஸ் முடிஞ்சிச்சு ஓகே இப்போ 1 4s are 4 இது மைனஸ் ஓகேவா பாருங்க மைனஸ் பண்ண டிஃபரண்ட் சிம்பிளா இருந்தா மைனஸ் பண்ணுவோம் அப்ப ஆன்சர் 3 கிடைச்சிச்சா ஓகே அப்ப a minus 1ங்கிறது 1 a plus 4ங்கிறது 1 ஓகே 3a square minus 3 3a square minus 3 இத வந்து 3 எழுதலாமா இப்போ a square minus 1 ஓகே அடுத்து வந்து என்னது அப்ப x வந்து நமக்கு என்னது கிடைக்கும் a minus 1 a plus 4 divided by 3 into a square minus 1 அடுத்து y வந்து என்னது a square plus 2a minus a divided by 2a square minus 2a minus 4 அதில் வந்து a square plus 2a minus 8 பண்ணிக்கலாமா இப்படி பார்த்தாலே தெரியும் டைமென்ஷன் போட்டுற வேண்டியதான் மைனஸ் 8 2 நம்பர்ல மைனஸ் வந்திருக்கு அப்போ ஒரு நம்பர் மைனஸ் ஆன்சர் வந்து பிளஸ்ல வந்திருக்கு அப்போ பெரிய நம்பர் சிம்பிள் இப்போ மைனஸ்ல வந்தாலே வந்து என்னது ரெண்டு நம்பர் எழுதணும் அதை வந்து மைனஸ் பண்ணணும் ஓகே அப்போ வந்து என்னது 8 4 போடுறதுனா 0 ஆயிரும் 2 4s are 8 சரி சாரி 4 4s are வரதில்லை 2 4s are வரும் 2 4s are 8 பெரிய நம்பர்ல தான் மைனஸ் சின்ன நம்பர் எழுதலாமா a minus 2 1 a plus 4ங்கிறது 1 ஓகே அடுத்து 2a squared minus 2a minus 4 பார்த்தாலே தெரியுது 2 காமனா இருக்கு இப்போ 2 எடுத்தா a squared minus a minus 2 வரும் ஓகே இதுக்கு டைமென்ஷன் என்ன வரும் மல்டிப்ளை பண்ண minus 2 ஆட் பண்ணா minus 1 இப்போ 1 2s are 2 இல்லை பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கும் ஓகே அப்போ என்ன ஆன்சர் 2 into x plus சாரி a plus 1ங்கிறது 1 a minus 2ங்கிறது 1 ஓகே எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ y வந்து என்னது a minus 2 a plus 4 divided by 2 into a plus 1 a minus 2 ஓகே ஓகே இதுல வந்து நமக்கு ஓகே இதுல வந்து நமக்கு வந்து என்னது இதுல வந்து நம்ம ஏதாவது கேன்சல் இதுவும் கேன்சல் ஆகும் அப்படிதானா அதே மாதிரி ஏல வந்து இப்போ எக்ஸ்ல வந்து பாருங்க இதை வந்து இப்படியே எழுதலாம் a plus 1 a plus 4 இருக்கு அப்படிதானா 3 into a square minus 1ன்னா என்ன அர்த்தம் a square minus 1 square அர்த்தம் அப்ப என்ன வரும் a square minus 1 square a plus b into a minus b ஓகேவா கரெக்டா அப்ப இதுலயே நமக்கு வந்து என்னது இதுவும் கேன்சல் ஆகும் அப்ப a plus 4 by 3 into a minus 1 வரும் x ஓகே இங்க வந்து y வந்து என்னது a plus 4 y வந்து a plus 4 divided by 2 into a plus 1 ஓகே இது வந்து நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது x squared y raised to minus 2 தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த வேலையை எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் the value of x squared y raised to minus 2 minus 2 னா அது வந்து by ன்னு byல தான் பிளஸ்ல இருக்கும் x squared by y squared சீக்குவல் நம்ம என்ன எடுக்கலாம் x by y த whole square எடுத்துக்கலாம் அப்ப x நமக்கு என்னது a plus 4 by 3 into a minus 1
divided y வந்து divided தான x divided by y divided y வந்து என்னது a plus 4 divided by 2 into a plus 1 the whole square. Okay வா? சாரி அதில் வந்து a minus 1 வேலை plus 1 போட்டு அப்போ இது வந்து a minus 1 தான் போகும் இது a plus 1 இருக்கும். ஓகே ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் சாரி. ஓகே இது இருந்தாச்சா இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு அப்போ இதை அழைச்சிடலாமா? ஓகே இப்போ வந்து என்ன a plus 4 இருக்கா 3 into a plus 1 into a plus 4 தலையில எழுதணும் 2 into a plus 1 divided by a plus 4 இதுவும் கேன்சல் ஆகுதுதானா a plus 1 a plus 1 நமக்கு என்ன ஆன்சர் 2 by 3 whole square வந்துட்டேன் 2 by 3 the whole square அப்போ 2 4 by 9 இதுதான் ஆன்சர். ஓகே புரிஞ்சுதா? நம்ம எக்ஸும் ஒய்க்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இது வந்து மைனஸ்னா பைன்னு அர்த்தம். ஓகேவா? பையில் எழுதும்போது தான் அது ப்ளஸில் வரும். ஓகே மைனஸ்னா பை அது கீழே வரும். ஓகே அப்போ தான் வந்து தனித்தனி ஸ்கொயர்டை ஹோல் ஸ்கொயர்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே புரிஞ்சதுல? ஓகே ஃபிஃப்த் ஒன் இப்போ பாலினோமியல் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை அனதர் பாலினம் அதை வந்து டிவைட் பண்ணல இன்னொரு பாலினோமியல் கியூ ஆஃப் எக்ஸ் வி ஹெட் அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாலினோமியல் கொடுத்துருக்காங்க அதனால இன்னொரு பாலினோமியலை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினோமியல் என்னன்னு கேட்டிருக்காங்க கியூ ஆஃப் எக்ஸ். ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இதை பார்த்தா தெரியுது லெமன் ஷேப்பில் பண்ணால் நமக்கு என்ன செய்யும் குறைச்சி கூட ஃபில் ஆகும். அப்படிதானே அப்போ ஆன்சர் பண்ணும்போது மைனஸ் 14 ஆட் பண்ணும்போது மைனஸ் 5 இப்போ பார்த்தா தெரியுது ஒரு நம்பர் மைனஸில் ஒரு நம்பர் ப்ளஸில் வரணும் பெரிய நம்பருக்கு மைனஸ் 5 வரணும். ஓகே அது வந்து இப்படி வந்து மைனஸ் வந்தாலே செப்பரேட் பண்ணும்போது தானே வரும். ஓகே 2 நம்பர் எடுக்கிறோம் அந்த 2 நம்பரை செப்பரேட் பண்ணால் தான் இன்னும் மைனஸ் 5 கிடைக்குன்னு வரும். ஓகேவா? இப்போ 7 2s are 14 பெரியதில் மைனஸ் அப்போ டைரெக்டாகவே எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 7 1 எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது 1. அடுத்தீங்க பாருங்க இதை கூட இன்னொரு பாலினோமியலை வந்து மல்டிப்ளை பண்ணாதான் கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்போ பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்னது எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் பிளஸ் 2. பி ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் கியூ ஆஃப் எக்ஸ் equal to x minus 7 by x plus 2. ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் பண்ணிடலாமா? கிராஸ் பண்ணும்போது என்ன வரும் x இதை கிராஸில் பண்ணுறோம். ஓகேவா? x minus 7 into x plus 2 into x plus 2 இன்ட்டு போட்டாலும் இப்படி போட்டாலும் ஒன்று தான் equal to q of x into x minus 7 இன்ட்டு எழுதிடலாமா? நம்ம கரெக்டாக கிடைக்கிறதுக்காக x minus 7 equal to x மாற்றி எழுதுகிற அவ்வளோதான் x plus 2 x plus 2. ஓகேவா? அப்போது இதை q of x இங்கே வச்சுக்கலாம் இதை வந்து இங்கே எடுத்துக்கலாம் x plus 2 into x plus 2 இங்கே வரும்போது என்ன ஆகும் சீக்கிரம் வந்து செவன் டிவைட் ஆகும் அப்படிதானே. இப்போ x minus 7 இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ q of x நமக்கு என்ன கிடைக்கும் x plus 2 into x plus 2 the whole square. இப்போ a plus b the whole square formula என்னது a square plus 2ab plus b square 2 square. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது x square plus 4x plus 4 இதுதான் q of x. ஓகேவா? இப்படி எழுதினாலும் ஒன்று தான் அதை பிரித்து எழுதினாலும் ஒன்று தான் எக்ஸ் ப்ளஸ் 2 the whole squareங்கிறதும் ஒன்று தான் இது அந்த மாதிரி பிரித்து எழுதுறதும் ஒன்று தான். நமக்கு இதுவும் இப்படி தானே கொடுத்துருக்காங்க பார்த்து எழுதுனது. ஓகே இது எழுதும்போது நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சி இதுதான் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த நான் இது கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.